Good morning students. Last video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா virus ஓட history பார்த்தோம். Today see about virus size and shape and then cycle. இன்னைக்கு வீடியோல பார்ப்போம். Size and shape அப்படினு பார்த்துக்கிட்டோம் அப்படினு கேட்டாக்க virus are ultra microscopic particles. They are smaller than bacteria and their diameter. இப்போ நம்ம வைரஸை வந்து டைரெக்டாக ஐயால் விசிபிளாக பார்க்க முடியாது. எதால் பார்க்க முடியும் அப்படின்னா மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி தான் பார்க்க முடியும். இது பாக்டீரியா விட எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்மால் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். இதோட ரேஞ்ச் ஃப்ரம் 20 to 300 நானோமீட்டர்ஸ் இருக்கும். Bacteriophage measure about 10 to 100 nanometers in size. Bacteriophage அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் வைரஸ் என்டர் இன்டு த பாக்டீரியா, இதை பாக்டீரியோபேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பாக்டீரியோபேஜ்களை தாக்கி அழிக்கும் வைரஸ்கள், பாக்டீரியாவை தாக்கி அழிக்கும் வைரஸ்களுக்கு தான் பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாக்டீரியோபேஜ் அப்படின்னு சொல்லுவோம். த சைஸ் ஆஃப் த DMV டொபாக்கோ மொசைக் வைரஸ் இஸ் 300 into 20 நானோமீட்டர்ஸ். இப்போ டொபாக்கோ மொசைக் வைரஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட சைஸ் எப்படி இருக்கும், 300 into 20 நானோமீட்டர்ஸ். இப்போ ஜென்ரலி வைரஸஸ் ஆஃப் 3 டைப்ஸ். இப்போ வைரஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 டைப்ஸாக கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கியூபாய்டு, செகண்ட் ஒன் இஸ் த ஹெலிக்கல், தேர்ட் ஒன் இஸ் த காம்ப்ளெக்ஸ் ஆர் ஏடைபிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ கியூபாய்டு அப்படிங்கிறது கனசதுர வடிவம்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, அடினோ வைரஸ் அண்ட் ஹெர்பஸ் வைரஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஹெலிக்கல் சிமெண்ட்ரி. ஹெலிக்கல் சிமெண்ட்ரி அப்படிங்கிறது சுருள் வடிவம்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் இன்ஃப்ளூயன்சா வைரஸ், TMV வைரஸ், டொபாக்கோ மொசைக் வைரஸ். லாஸ்ட் ஒன் இஸ் காம்ப்ளெக்ஸ் ஆர் ஏடைபிக்கல். காம்ப்ளெக்ஸ் ஆர் ஏடைபிக்கல் அப்படிங்கிறது சிக்கலான வடிவம் கொண்ட வைரஸ்கள் தான் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, பாக்டீரியோபேஜ், வேக்சீனியா வைரஸ். இந்த 3 டைப்ஸ் கியூபாய்டு, ஹெலிக்கல் அண்டு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு வைரஸை 3 டைப்ஸாக கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வைரஸோட ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த அடினோ வைரஸ். அடினோ வைரஸோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். செகண்ட் ஒன் இஸ் த டொபாக்கோ மொசைக் வைரஸ், இப்படி இருக்கும் டொபாக்கோ TMV வைரஸோட ஸ்ட்ரக்சர். தேர்ட் ஒன் இஸ் த T4 பாக்டீரியோபேஜ். T4 பாக்டீரியோபேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது. இது பாக்டீரியோபேஜ் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது என்னென்ன இருக்குது அப்படின்னா இதில் ஹெட் இருக்குது. ஹெட்டுக்குள்ளே என்ன இருக்குது, DNA இருக்குது. DNA இஸ் நத்திங் பட் டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். திஸ் ஒன் இஸ் த காலர். காலர் அப்படிங்கிறது என்ன, ஹெட்டையும் இந்த கழுத்து பகுதி இணைக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் காலர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் இஸ் த சீட். லாஸ்ட் ஒன் இஸ் த பேசல் பிளேட்ஸ் அண்ட் தென் டைல் ஃபைபர்ஸ். இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் என்ன சொல்கிறோம், பாக்டீரியோபேஜ். இதை பற்றி பின்னாடி டீட்டெயில்ஸாக பார்ப்போம். இப்போ இதோட கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா த கேரக்டர்ஸ் இஸ் லிவிங் கேரக்டர், அதர் ஒன் இஸ் த நான் லிவிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு 2 கேரக்டர்ஸ் வைரஸில் இருக்குது. இப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் அண்டு புரோட்டீன். இப்போ லிவிங் அப்படிங்கிறது உயிருள்ளவை, இது உயிரற்றதில் எப்படி இருக்குது, அதோட பண்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் அண்டு புரோட்டீன். உயிருள்ள வைரஸாக இருந்துச்சுன்னா அதில் எப்படி இருக்கும், நியூக்ளிக் ஆசிட் ப்ரெசண்டாக இருக்கும் அண்ட் புரோட்டீன் இருக்கும். இப்போ வைரஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே மெயினாக அதில் ஒன்று DNA இருக்கும், டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். அதர் ஒன்று அப்படி DNA இல்லை அப்படின்னா RNA ப்ரெசண்டாக இருக்கும், அது ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். கேப்பபிள் ஆஃப் மியூட்டேஷன், திடீர் மாற்றம் இதில் நடக்கும். இதில் லிவிங் வைரஸாக இருந்துச்சு, லிவிங் கேரக்டர்ஸ் அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா திடீர் மாற்றம் நடக்கும். எபிலிட்டி டு மல்டிப்ளை வித்தின் த லிவிங் செல். லிவிங் செல்ஸ் அப்படின்னா ஒரு வைரஸ் வந்து என்னவாகும், ஒரு பாக்டீரியா இருக்குது, பாக்டீரியாக்குள்ளே என்டர் ஆணுச்சு அப்படின்னா அது என்னவாகும், ஆட்டோமேட்டிக்காக மல்டிப்ளிகேஷன் நடக்கும். ஏபிள் டு இன்ஃபெக்ட் அண்ட் காஸ் த டிசீசஸ் இன் லிவிங் பிகின். இப்போ என்னவாகும் மெயினாக அப்படின்னு கேட்டாக்க இப்போ லிவிங் வைரஸாக இருந்துச்சுன்னா அதோட கேரக்டர்ஸ் என்ன பண்ணும், டிசீஸை காஸ் பண்ணும். ஒரு ஆர்கானிசம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்கானிசத்தில் என்ன பண்ணுன்னா நோயை உண்டாக்கும் திறன் கொண்டவை. ஸோ இரிட்டபிலிட்டி
இரிட்டபிலிட்டி அப்படிங்கிறது உறுத்துணர்வு உள்ளவை அப்படின்னு சொல்லுவோம். ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு ஓம்புயிரி சார்பு கொண்டவை. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், அந்த வைரஸ் ஒரு ஈகோலை பாக்டீரியா இருந்துச்சுன்னா பாக்டீரியாக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், அந்த ஹோஸ்ட் செல்ஸை சார்ந்து தான் என்ன பண்ணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அங்கே நடக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், நான் லிவிங் கேரக்டர்ஸ் அப்படின்னா உயிர் அற்றவையாக இருந்துச்சு அப்படின்னா கேன் பி கிறிஸ்டலைஸ்டு. அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஒரு படிக வடிவமாக இருக்கக்கூடிய வைரஸாக இருக்கும். இதில் ஆப்சன்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் இதில் நடக்காது. எதில்? நான் லிவிங்கில் மெட்டபாலிசம் நடக்காது. இன்ஆக்டிவ் அவுட்சைடு த ஹோஸ்ட். இது மெயினாக என்ன பண்ண அப்படின்னா, ஒரு ஹோஸ்ட் செல் இருந்துச்சுன்னா ஹோஸ்ட் செல்லுக்கு வெளியே எப்படி இருக்கும் அப்படின்னா செயல்படும் திறன் அற்றவை, இன்ஆக்டிவாக இருக்கும். ஹோஸ்ட் செல்லுக்கு வெளியே எப்படி இருக்கும் அப்படின்னா இன்ஆக்டிவ் ஃபங்க்ஷனில் தான் இருக்கும். ஹோஸ்ட் செல்குள்ளே என்ட்ரு ஆனிச்சுன்னா தான் அது ஆக்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்கும். டு நாட் ஷோ த ஃபங்க்ஷனல் அட்டானமி. ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், இதில் எந்த ஃபங்க்ஷனுமே நடக்காது. எனர்ஜி ப்ரொடியூசிங் என்சைம் சிஸ்டம் இஸ் ஆப்சண்ட். ஆற்றலை வெளிப்படுத்தும் என்சைம்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிபி இஸ் அடினோசின் ட்ரைபாஸ்பேட். இந்த மாதிரி என்சைம்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணாது அப்படின்னு கேட்டாக்க அதோட மெட்டபாலிசம் இதில் வந்து நடக்காது. அதுதான் எனர்ஜி ப்ரொடியூசிங் என்சைம் சிஸ்டம் இஸ் ஆப்சண்ட். ஆற்றலை வெளிப்படுத்தும் நொதிகள் இதில் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். இதுதான் லிவிங் கேரக்டர்ஸ். இந்த இதெல்லாமே நான் லிவிங்க்கு உள்ள கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், இப்போ வைரஸை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் வைரஸஸ். ஒன் இஸ் த கிளாஸ் 1 வைரஸஸ் வித் டிஎஸ்டிஎன்ஏ. டிஎஸ்டிஎன்ஏ அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏங்கிறது டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். கிளாஸ் 1ல் வைரஸஸ் வித் டிஎஸ்டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? அடினோ வைரஸ். செகண்ட் ஒன் கிளாஸ் 2ல் வைரஸஸ் வித் ப்ளஸ் சென்ஸ் எஸ்எஸ்டிஎன்ஏங்கிறது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். எக்ஸாம்பிள் பர்வோ வைரஸஸ். தேர்ட் ஒன் கிளாஸ் 3 வைரஸஸ் வித் டிஎஸ்ஆர்என்ஏங்கிறது டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு வைரஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நியூக்ளிக் ஆசிட் வந்து எப்படி இருக்கும்? ஒன்று டிஎன்ஏவாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஆர்என்ஏவாக இருக்கும். இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ என்ன பண்ணும் அப்படின்னா டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கும், இல்லை அப்படின்னா சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதை தான் கிளாசிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, இது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, இது டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. அதுக்கு எக்ஸாம்பிள் ரியோ வைரஸஸ். கிளாஸ் 4 வைரஸஸ் வித் ப்ளஸ் சென்ஸ் எஸ்எஸ்ஆர்என்ஏ. இப்போ இங்கே டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இருக்குது, இங்கே சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டால் டோகோ வைரஸஸ். கிளாஸ் 5 வைரஸஸ் வித் மைனஸ் சென்ஸ் எஸ்எஸ்ஆர்என்ஏ. மைனஸில் இருக்கக்கூடியது எஸ்எஸ்ஆர்என்ஏ, அதுக்கு ராப்டோ வைரஸஸ். நெக்ஸ்ட் ஒன் கிளாஸ் 6 வைரஸஸ் வித் ப்ளஸ் சென்ஸ் எஸ்எஸ்ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. அதுக்கு எக்ஸாம்பிள் ரெட்ரோ வைரஸஸ். இப்போ RT that ரெப்ளிகேட் வித் டிஎன்ஏ இன்டர்மீடியேட் இன் லைஃப் சைக்கிள். RT அப்படிங்கிறது ரெப்ளிகேட் வித் டிஎன்ஏ இன்டர்மீடியேட் இன் லைஃப் சைக்கிள். RT that replicate with DNA intermediate in life cycle. Class 7 viruses with dsDNA RT that replicate with RNA intermediate in life cycle. இப்போ என்னவாகும் அப்படின்னு கேட்டால், இந்த RT that replicate with DNA intermediate in life cycle அப்படிங்கிறது வெளிப்பாட்டடையும். இப்போ SSRNA RT கொண்ட வைரஸ்கள் வாழ்க்கை சுழற்சியில் என்ன பண்ணும் அப்படின்னா DNA உடன் தான் பெருக்கமடையும். இப்போ RNA என்ன பண்ணும் அப்படின்னா DNA உடன் தான் மல்டிப்ளிகேஷன் ஆகும். DNA என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் RNAவோட மல்டிப்ளிகேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டால் ரெப்னா வைரஸஸ். இந்த ஹெப்பட்னா வைரஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது மெயினாக என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க
ஆர்என்ஏ வைரஸாக இருந்துச்சு அப்படின்னா டிஎன்ஏவோட அது வந்து கம்பைன் ஆகி ரெப்ளிகேஷன் நடந்து மல்டிப்ளிகேஷன் ஆகும். இப்போ டிஎன்ஏவாக இருந்துச்சு அப்படின்னா ஆர்என்ஏவோட கம்பைன் ஆகி என்னவாகும், மல்டிப்ளிகேஷன் நடக்கும். ஓகேவா, இதுதான் கிளாஸஸ் 7ஆக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து என்ன, மெயினாக வந்து டிஎன்ஏவாக இருக்கணும், இல்லைன்னா ஆர்என்ஏவாக இருக்கணும். ஒரு நியூக்ளிக் ஆசிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வைரஸில் இருக்கக்கூடிய நியூக்ளிக் ஆசிட் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ டிஎன்ஏவாக இருக்கும், இல்லைன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக இருக்கும், அப்படி இல்லைன்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக இருக்கும். டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவாக இருக்கும் அப்படின்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட், அப்படி இல்லைன்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவாக இருக்கும். ஓகேவா, இதுதான் கிளாஸ் 7ஆக வந்து இதை என்ன பண்ணியிருக்காங்க, கிளாசிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டொபாக்கோ மொசைக் வைரஸ் டிஎம்வி. இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸை ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் இன் 1892ல் டிமிட்ரி ஐவனோஸ்கி அப்படிங்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, ஒரு டொபாக்கோ பிளான்ஸில் இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணாங்க. இதே வந்து என்ன சொல்கிறோம், இப்போ டொபாக்கோ மொசைக் வைரஸ் அப்படிங்கிற ஒரு இது இன்ஃபெக்டட் ஹெல்த்தி பிளான்ஸ் த்ரூ த வெக்டார் லைக் ஹேபிட்ஸ் அண்டு லோக்யூஸ்ட். இப்போ இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா செடிபேன்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா லோக்யூஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா வெட்டுக்கிளி. இது மூலம் என்னவாகும் அப்படின்னு கேட்டால் ஒரு ஹெல்த்தி பிளான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபெக்டட் பிளான்ஸில் இருக்கக்கூடிய டிசீஸ் என்னவாகும் அப்படின்னு கேட்டால் இந்த ஏஜென்ட்ஸ் மூலம் என்னவாகும் அப்படின்னா ஒரு ஹெல்த்தி பிளான்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா, இதோட சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஎம்வியோட சிம்டம்ஸ், டொபாக்கோ மொசைக் வைரஸோட சிம்டம்ஸ், இப்போ டிசீஸ் ஏதோ காஸ் பண்ணிடுச்சு, இந்த காஸ் பண்ண ஒரு லீஃபில் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா மெயினாக பார்த்தோம்னா டிஸ்கலரேஷன் ஆஃப் த லீஃப் கலர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பேல் கலர், வெளுத்து போன கலர் மாதிரி இருக்கும். the veins and shows the typical yellow and green. அப்போ அதோட லீஃப் பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் பச்சைய சோகை இருக்கக்கூடிய லீஃபாக இருக்கும். என்ன இருக்கும் மெயின் அப்படின்னா சுருங்கி போய் அதாவது மடுங்கி இருக்கக்கூடிய இலைகள்லாம் இதில் அதிகமாக ப்ரெசண்டாக இருக்கும். த டவுன்வேர்டு அப்படின்னா கீழ் மடிப்பு இருக்கக்கூடிய இலைகள், சுருண்டு இருக்கக்கூடிய இலைகள், இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் எங்கே இருக்கக்கூடிய ஒரு லீஃபில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே எதால் நடக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த டிசீஸ் காஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு லீஃபில் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே ப்ரெசண்ட் ஆகிருக்கும். டிமிட்ரி ஐவனோஸ்கி தான் ஃபஸ்ட்டு 1892ல் இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணாங்க. இது எப்படி வந்து ஒரு இன்ஃபெக்டட் பிளான்ஸில் இருக்கக்கூடிய டிசீஸ் எப்படி ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய பிளான்ட்டுக்கு டிசீஸ் காஸ் ஆகுது அப்படின்னா ஏபிட்ஸ் அண்டு லோகிட்ஸ் மூலம் தான், அந்த ஏஜென்ட் மூலம் தான் என்னவாகுது அப்படின்னா டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் அதோட லீஃபை பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும், டிஸ்கலரேஷனாக இருக்கும். இது இல்லாமல் வெயின் பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு எல்லோ கலர்ஸ், க்ரீன் மோல்டிங்காக ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடியதாக இருக்குது. இது இல்லாமல் இதோட லீஃப் கீழே இருக்கக்கூடிய யங் லீஃபெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா சுருண்டு ஒரு சுருண்ட இலைகள் அதிகமாக இதில் காணப்படும். இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், டிஎம்வி இஸ் ஏ ராட் ஷேப்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஹெலிக்கல் வைரஸஸ் மெஷரிங் அபவுட் த 300 × 20 நானோமீட்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இதோட மாலிகுலார் வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 39 × 10⁶ டால்டன்ஸ். ஓகேவா, இதோட மாலிகுலார் வெயிட் 39 × 10⁶ டால்டன்ஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. The virion is made up of the 2 constituents protein code called capsid. இதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க மெயினாக capsid ப்ரெசென்ட் ஆகிருக்கு அண்ட் கோர் கால்டு நியூக்ளிக் ஆசிட். capsid அண்ட் நியூக்ளிக் ஆசிட் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இதோட ஸ்ட்ரக்சரில். The protein code is made up of the approximately 2130 ஐடென்டிக்கல் புரோட்டீன் சப்யூனிட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதோட மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட வைரஸோட மெஷரிங் சைஸ் என்ன அப்படின்னா 300 × 20 நானோமீட்டர். இதோட மாலிகுலார் வெயிட் என்னென்னா 39 × 10⁶ டால்டன்ஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒரு விரியாணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டால் 2 பார்ட் இருக்குது, ஒன்று கேப்சிட், இன்னொன்று நியூக்ளிக் ஆசிட். த ப்ரோட்டீன் கோட் இஸ் மேட் அப் ஆஃப் த அப்ராக்சிமேட்லி 2130 ஐடென்டிக்கல் புரோட்டீன் சப்யூனிட்ஸ் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேப்சோமியர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இந்த கேப்சோமியர்
present around the central single standard RNA molecule. இது என்னது ஒரு single standard RNA molecule இருக்குது ஓகேவா. The genetic information necessary for the information of a complete DMV particles. ஒரு genetic informationலாம் எங்கேருந்து பாஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால் இந்த RNA moleculeலேருந்து தான். அதில் இருக்கக்கூடிய ஹெரிடிட்டி எல்லாம் ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது எந்த மெட்டீரியல்னு கேட்டால் இந்த RNA மாலிகுல் தான். The RNA consists of 6500 நியூக்ளியோடைடு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. 6500 ஒரு RNA எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த RNAவில் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கு நியூக்ளியோடைடு அப்படின்னு கேட்டால் 6500 நியூக்ளியோடைடு வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா சைஸ் அண்டு ஷேப் பார்த்தோம். சைஸ் என்ன இருக்குது, 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கியூபாய்டு, ஹெலிக்கல் அண்டு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்கோம். ஷேப்க்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் அடினோ வைரஸ், டொபாக்கோ மொசைக் வைரஸ் அண்டு T4 பாக்டீரியோ பேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் வைரஸோட கேரக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கேரக்டர்ஸ் இஸ் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ். ஒன் இஸ் த லிவிங் கேரக்டர், அதர் ஒன் இஸ் த நான் லிவிங் கேரக்டர்ஸ். லிவிங் கேரக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம், நான் லிவிங் கேரக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். இப்போ வைரஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஃப்ரெண்ட் கிளாஸஸாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம் அப்படின்னா இதில் 7 கிளாஸஸ் இருக்குது. இப்போ வைரஸ் ஒன்று டிஎன்ஏவாக இருக்கும், அப்படி இல்லைன்னா வைரஸில் இருக்கக்கூடிய நியூக்ளிக் ஆசிட் எப்படி இருக்கும், ஒன்று டிஎன்ஏவாக இருக்கும், அப்படி இல்லைன்னா RNAவாக இருக்கும். இப்போ டிஎன்ஏ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஎன்ஏவே டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏன்னு பிரிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒன் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏன்னு பிரிச்சிருக்கோம். RNAவாக இருந்தால் டபுள் ஸ்டாண்டர்ட் RNA, இல்லை அப்படின்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ ஒன்றுக்கும் உள்ள எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். அடினோ வைரஸ், பார்வோ வைரஸ், ரியோ வைரஸ், சோக்கோ வைரஸ், ராப்டோ வைரஸ், ரெட்ரோ வைரஸ், ஹெப்பட்னா வைரஸ் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் கிளாஸிஃபிகேஷன். இப்போ டபுள் ஸ்டாண்டர்ட்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட்னா அதோட வைரஸோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து டொபாக்கோ மொசைக் வைரஸ் பார்த்தோம். டொபாக்கோ மொசைக் வைரஸை ஃபஸ்ட்டு வந்து யார் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் டிமிட்ரி ஐவனோஸ்கி. அவங்க எப்போ பண்ணாங்க, 1892 பண்ணாங்க. ஓகேவா. இதோட சிம்டம்ஸ் என்ன, இதோட வெயின்லாம் எப்படி இருக்கும், லீஃப் வந்து டிஸ்கலரேஷனாக இருக்கும். இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் பச்சைய சோகையாக இருக்கக்கூடிய லீஃப் வந்து இதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இது இல்லாமல் இப்போ இன்ஃபெக்டடோட லீஃப் எப்படி இருக்கும், சுருண்டு போன லீஃபாக ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி இருக்குது, ராட் ஷேப்டாக இருக்கும். மாலிகுலார் வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 39 × 10⁶ டால்டனாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதில் கேப்சிட் அண்ட் நியூக்ளிக் ஆசிட்னு 2 ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 2130 ஐடென்டிக்கல் ப்ரோட்டீன் சப்யூனிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த ப்ரோட்டீன் சப்யூனிட்ஸ்க்கு பேர் என்ன சொல்கிறோம், கேப்சோமியர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டால் RNA தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு RNAவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6500 நியூக்ளியோடைடு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வைரஸோட சைஸு, ஷேப்பு அண்ட் தென் கிளாஸஸ் பார்த்தோம். நாளைக்கு லைஃப் சைக்கிள் பார்ப்போம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.